பள்ளியில டார்ச்சர் கொடுத்ததற்கான காரணமே தான் பிறந்த மதத்திலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி அதற்கு கட்டாயப்படுத்துதான் அதுக்கு முக்கிய காரணம் நமக்கு தெரிய வரும். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். தஞ்சாவூர் மைக்கேல்பட்டியில ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படித்த பள்ளி மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அவங்க தற்கொலை பண்ணதுக்கு கட்டாய மதமாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பிஜேபி மற்றும் அண்ணாமலை மிகப்பெரிய போராட்டத்தை தஞ்சாவூர்ல நடத்துறாங்க. அந்த மாணவியோட சடலத்தை வாங்க விடாம அவங்க உறவினர்கள் மற்றும் பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கறாங்க. பின்ன இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. இப்போ சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாணவியோட தற்கொலைக்கு மதமாற்றம் ஒரு காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது ஸ்டேட் கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் பாடி கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே வர்ற சிபிஐ தான் இதை சொல்லி இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. இப்போ ஒரு மாணவி தற்கொலை பண்றாங்க அப்படின்னா அந்த தற்கொலையில கூட ஒரு மதமாற்ற காரணத்தை வச்சு ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதுதான் ஒரு சரியான அரசியல் பாதையா? தமிழ்நாட்டுல அரசியல் பண்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணலாம். அப்போ உங்க கூட்டணியில் இல்லாத அதிமுக வச்சு நீங்க அரசியல் பண்ணலாம். ஏன் புதிதா கட்சி தொடங்கின டிவிகேவை வச்சு கூட நீங்க அரசியல் பண்ணலாம். ஆனா ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கி அதன் மூலியமா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற கொடூர மனநிலை தான் ஒரு அரசியல்வாதிக்கான அடிப்படையா? அண்ணாமலை ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ இவர் ரொம்ப நல்லவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த நல்லவர் பண்ண வேலைதான் இது. பிஜேபி ஒரு நாளும் இந்த மக்கள் கிட்ட வளர்ச்சி திட்டங்களையோ இல்ல அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்ற திட்டங்களையோ வச்சு அரசியல் பண்ணதே கிடையாது. அந்த அரசியல் அவங்க முன்னெடுத்தாங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களே அவங்க ஆதரிப்பாங்க. ஆனா ஒருபோதும் மதக்கலவரம் செய்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மனநிலைக்கு என்னைக்குமே இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவிக்கவே மாட்டாங்க.